அண்ணா மணியாச்சு, எழுந்துறீங்க, வேலைக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ஹீரோ என்னன்னா டைரக்டராகவும் ஆசையில் கதை எழுதிட்டுக்கறி இப்போ ஒரு கதை எழுதி முடிச்சிட்டாரா தாய்த்தாரா இல்லைன்றதான் பார்க்க போகிறோம். அப்படி ஒரு டைரக்டர் ஆகுது இன்னும் கஷ்டம் போடாது அப்படின்ட்டு பார்ப்போம். முப்பத்தி ஒன்று 32 33 34. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சீன் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி கஷ்டம் பார்த்தாரு அப்படின்னு ஒரு தூய் இந்த வீரரி அது கஷ்டமா இது கதை எழுதி முஸ்தாரா பாடுறாரா இருந்தா பார்க்க போறோம். இந்த மாதிரி கூத்தாள் கபுதன் தூங்க அப்போ நீங்க பார்த்து செஞ்சுவாங்க. இதுக்கு மேலே அந்த கதையில் நீ இல்லை, அதனால நீ சாவ். டைட்டில் கார்டு போட்டுருவோமா? கதை அந்த ஆள் கிடைக்க மாட்டேது. இந்த கதையை வச்சுட்டு என்ன பண்ண போறோன்னு தெரியல. கடைசி வரைக்கும் வந்து கதை கனவா பெரும் பயமா இருக்கு. கடவுளே, இதுக்கு நீ தான் ஒரு வழி காட்டணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. என்ன கதை எழுதலான் இருக்கீங்க? எனக்கே தெரிலடா. நானே கதை எழுதியிருக்கேன், ஆனால் வந்துட்டு எடுக்க முடியாதுன்னு சூழ்நிலை சுற்றிட்டு இருக்கேன். அவளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பார்ப்போம். கவலைப்படாதுண்ணா, நீ எடுக்கிற அந்த சின்ன சின்ன முடிச்சுக்கு கொம்பு கடையில் ஏதாச்சும் ஒரு பழம் தருவார். ஏன்னா உன் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதானே. நான் கதை எழுதியிருக்கேன், ஸோ அதான் நடிக்கிறதுக்கு ஆள் வேணும்ன்ட்டு. என் கதையில் நீ நடிக்கிற ரெடியாக இருக்கீங்களா? ஹீரோ ஆகிற மூஞ்சப்பாரு. இல்ல டைரக்டர் ஆகிற மூஞ்சப்பாரு. போடாடி. உங்க பையன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறானா? 7 மணிக்கு பிடிமானமான ஒரு வேலை இல்லை, நிரந்தரமா வேலை இல்லை, இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். லைசன்ஸ் இல்லை, பிடிமான வாழ்க்கை இல்லாம இப்ப இது வந்து ஷார்ட் ஃபிலிம் தான் ஒண்ணு குறை. என்ன விஷயம் பேசுன்னு வர சொல்லியிருந்த? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வேலை செய்கிற, என்ன பண்ணுறேன்னு. நான் என்னன்னு சொல்கிறது? என்னன்னு தான் சொல்ல முடியும், எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்கிற, உன் இஷ்டத்துக்கு வேலை செய்கிற. ஏதோ இப்போ சொன்ன ஷார்ட் ஃபிலிம் செய்ய போகிறேன், படம் எடுக்க போகிறேன், டைரக்டர் ஆக போகிறேன், ஹீரோவாக போகிறேன்னு. அதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்.
டேய் என்னாச்சுடா, ஏன்டா இங்க நிக்கிற? எனக்கும் என் ஆளுக்கும் பிரேக்கப் ஆச்சுடா. நீ சொன்ன அப்போ நான் கேட்கல. ஒன்றும் சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஷார்ட் ஃபிலிமும் கடைசியில் எடுக்க முடியாமல் போச்சு. எங்களும் கடைசியில் பிரேக்கப் பண்ணிட்டா. சுற்றி உருவம் ஊற்றிக்கிட்டாங்க, எங்களும் ஊற்றிக்கிட்டா. எனக்கு அவள் தான் இருக்கான்னு நினச்சி போனேன். சரிப்பட்டு வர மாட்டேன், வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், என்ன வேலை பார்க்குற, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற, விட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்றாங்களாம். செட் ஆகுது, பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்த ஒரு நம்பிக்கை அவள் தான் நினச்சேன். இருந்த நம்பிக்கை மொத்தமாக போச்சு. பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், தெரிஞ்சவன், தெரியாதவன் எல்லாருக்காலையும் விழுந்து டைரக்டாக போகிறேன், ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு முயற்சி இருக்குது, திறமையை கொண்டாட வாய்ப்பு தாங்க, எல்லாருக்காலையும் விழுந்தேன். யாருமே இல்லை, எல்லாரும் ஒதுக்குறாங்க. சுற்றி உள்ள எல்லாரும் ஒதுக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இங்கே எல்லாருக்குள்ள ஒரு திறமை வந்து தான் இருக்குது. இங்கே யாருக்கும் திறமை இல்லாமல் இல்லை. ஒரு கல் அது ரோட்டில் இருந்த மதிப்பு வேறு, அதே கல் மியூசியம் மதிப்பு வேறு. இங்கே எல்லாத்துக்கும் அந்த இடம் பொறுத்து தான் இருக்குது. இங்கே எல்லார் மனுஷங்களும் ஒரு திறமை தான் செய்வேன். திறமை இல்லாமல் மனுஷன் கிடையாது. எல்லாரும் மனுஷங்களும் திறமை வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அவன் திறமை அவன் கண்டுபிடிக்காத இருக்கு. அவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் தான். எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சதுக்கான ஒரு பிரோஜனம் இல்லாமல் இருக்கு. என் திறமையை வெளிப்படுத்த நினைக்கிறேன், அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. பணக்கார, திமிழ் பிடிச்சவன், திறமை இல்லாதவன், பொய் சொல்றவன், பித்தலாட்டம் பண்றவன், எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கு. ஆனால் எங்களை மாதிரி ஆளு டைரக்டாகவும் நினைக்கிற மரியாதைன்றது அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. டேய் ஏதாச்சும் பண்ணிக்காதடா. நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன்டா. எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த விங்ஸு எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒன்று. நான் லைஃப்பில் ஜெயிப்பேன், அதையும் நீ அடுத்த கதையில் பார்ப்பேன்.